இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம். நான் வந்து இதோட அகலம் வந்து 16 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உயரம் வந்து 17 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சதுரமாக நம்மளுக்கு கிளாத் வந்து தேவைப்படும். சரிங்களா? நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்லீவுக்கானது. நான் வந்து இந்த சொரசொரப்பாக இருக்கிற பகுதி, சைனிங்காக இருக்கிற பகுதி வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இது எதுக்காக அப்படின்னா, உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து காட்டுறேன். சொரசொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உள்பக்கம். சரிங்களா? ஷைனிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெளிப்பக்கம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து அடையாளம் பார்க்கணும். சரிங்களா? இப்போ சேம் கலரில் இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நான் கீழே இருந்து ஒரு 3 இன்ச்சு வர்ற மாதிரி நான் வந்து கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது எனக்கு ஸ்லீவோட லெங்க்த்தே மொத்தமாக 14 இன்ச்சு தான். நீங்கள் வந்து ஒரு 15 இன்ச்சு 16 இன்ச்சு ஸ்லீவோட லெங்க்த்து வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒரு 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து டோட்டலாகவே எனக்கு 14 இன்ச்சு தான் இந்த கையோட உயரமே இருக்குது. அதனால் நான் வந்து கீழே அந்த ஃபோல்டிங் மட்டும் 3 இன்ச்சில் இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் எப்படி காட்டுறேனோ இதே மாதிரி நீங்கள் வந்து மடித்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவுக்கான கிளாத்து வந்து 4 சைடில் இருக்கும். நம்ம சைடில் வந்து ஃபோல்டிங் கிளாத்து இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது மேலே வந்து பிசுறுக்கான கிளாத் இருக்குது பார்த்திங்களா? அதுக்கு நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த கோடுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக நம்மளுக்கு பிளெயின் கிளாத் இருக்குது. அதில் தான் நம்ம வந்து மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ மேலேருந்து 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அந்த ஸ்லீவ் கர்வ் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நான் இப்போ வரைகிறேன். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் வளைவு வந்து நம்ம போட்டிருக்கோம் கையில். இப்போ போட்டதுக்கப்புறமா நான் வந்து டேப்பை வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம கீழே இந்த மாதிரி வைக்கணும். வச்சதுக்கப்புறமா 9 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து 14 இன்ச்சு. அதில் பாதி 7 இன்ச்சு. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கீழே கையோட சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 4.5 இன்ச்சு தான் எனக்கு அளவு வருது. எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா மேலே நம்ம 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு நேராக நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவோட ட்ராயிங் வந்து நம்ம முடிச்சாச்சு. கீழேருந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு கிளாத்து விட்டோம் பார்த்தீங்களா? அதில் வந்து நான் இந்த மாதிரி கர்வ் லைன் வந்து போடுறேன் பாருங்கள். இந்த கர்வ் லைன் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இந்த ஸ்லீவுக்கான டிசைன் வந்து நம்ம இந்த சைடு தான் நம்ம வரைய போகிறோம். இப்போ ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து இந்த கர்வ் லைன் வந்து போடுறேன். ஆனால் நம்ம வந்து இப்படி போடக்கூடாது. மேலேருந்து ஒரு இன்ச்சு நம்ம கீழே தள்ளி நம்ம வந்து அந்த கர்வ் லைன் போடணும். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் போடுறேன் பாருங்கள். அந்த கர்வ் லைனை வந்து மேலே 1 இன்ச்சு வந்து விட்டுட்டு 1 இன்ச்சோ இல்லைனா 1.5 இன்ச்சோ நீங்கள் விட்டுட்டு இந்த கர்வ் லைனை வந்து போட்டுக்கோங்க. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்லீவ் நம்ம ஃபுல்லாகவே ட்ராயிங் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த கர்வ் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கிளாத்தை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு நடுவில் ஒரு ஸ்டார் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். அதை வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 பார்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம பிரிச்சுருக்கோம். கீழே வந்து 2 பார்ட் இருக்கும். நான் இப்போ எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நம்மளுக்கு 2 பார்ட் இருக்கும். அதே மாதிரி மேலேயும் நம்மளுக்கு 2 பார்ட் இருக்கும். சரிங்களா? இப்போது அதில் அந்த கர்வ் லைன் அந்த எட்ஜஸ்லாம் இருக்குது பாருங்கள். அதை வந்து நம்ம ஷார்ப்பாக கட் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து வெளிப்பக்கம் பார்க்கும்போது அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே நம்மளுக்கு 2 கிளாத் நம்ம பிரிச்சுருக்கோம்ல, அதுலேயுமே நீங்கள் ஷார்ப்பாக அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஷார்ப் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வளைவில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவை வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போதைக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 பீஸ் தனியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதையும் இதையும் இணைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட லேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லேஸ் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி மீஷோவில் ஒரு சாரீ வாங்கியிருந்தேன். அது வந்து இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் மீதியான கிளாத் இருந்துச்சு. அதை நான் வந்து ஒரு 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
1 இன்ச் இருக்கிற மாதிரி 4 பீஸில் ஒரு 15 இன்ச் இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட லேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லேஸ் கூட 4 பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து 15 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லேஸ் பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு ஸ்லீவை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த அந்த லேஸ் டிசைன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கர்வ் டிசைன் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்குமே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். 1/2 இன்ச் வந்து மேலே தள்ளி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்லீவுக்குமே இப்போ நம்ம எடுத்தாச்சு. அடுத்து நம்ம கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்காக தனித்தனி பீஸ் 2 பீஸ் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை எடுத்துக்கலாம். அதை வந்து நான் எப்படி பண்ணுறேனோ அந்த 1/4 இன்ச் இருக்கும் பார்த்திங்களா கீழே கிளாத்து, அதுக்கு மேலே வச்சு இந்த கர்வ் டிசைன் கிளாத்தை வந்து நம்ம சுற்றி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம ஆர்க் பண்ணி எடுக்க போகிறோம். 1 பை 1 நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆர்க் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிளாத்தை வந்து நம்ம திருப்புறதுக்காக ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த ஆர்க் பண்ணிக்கிறேன். 2 ஸ்லீவுக்குமே இதே மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த கிளாத்தை வந்து திருப்புறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் திருப்புனீங்க அப்படின்னா அந்த லேஸ் டிசைன் இருக்குது பாருங்கள், அது வந்து வெளிப்பக்கமாக நம்மளுக்கு வரும். அந்த ஓரத்துலேருந்து நம்ம அந்த எட்ஜிலேருந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாகவே நம்ம உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த எட்ஜில் வந்து நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா அந்த மடிப்பு வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும். படிமான தையல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தையல் வந்து நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு லேஸ் வந்து வெளில தெரிகிற மாதிரி ஓரமாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம 2 ஸ்லீவுக்குமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 ஸ்லீவுக்குமே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம வந்து உள்ளே ஃபோல்டு பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்துக்கு மேலே நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். ஒயிட் கலரில் நான் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள். மீதி உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம். இப்போ மேலே ஒரு லைனில் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 2 பீஸ் அந்த லேஸ் பீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து இந்த லைனுக்கு மேலே நம்ம கீழே எப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட லேஸ் இருந்துச்சு அப்படின்னா லேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் எல்போ ஸ்லீவ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹைட்டு வந்து ஒரு 15 இன்ச்சில் இருந்து 16 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு வந்து இந்த டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு போங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.